மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு சயாட்டிகா ப்ராப்ளம். இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இதுவும் கூட என்ன காரணம் அப்படின்றது தெரியாததுனால இது அப்படியே பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு மக்கள் கொண்டு போயிருக்கிறோம். இது அடிப்படை காரணங்கள் உங்களுக்கு முதல்ல புரிய வந்துருச்சுன்னா உங்களுடைய சயாட்டிகா ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக உங்களால் குணப்படுத்திக்க முடியும். அது வராமலும் உங்களால் தடுக்க முடியும். இப்போ அந்த சயாட்டிகா பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படின்னம்னா, நாம் அன்றாட வாழ்வியல் முறைகளில் நம்ம உட்காரும் பொழுது, நிற்கும் பொழுது, படுத்து தூங்கிட்டு படுக்கையிலிருந்து எந்திரிக்கும் பொழுது, இப்படியெல்லாம் நம்ம நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் செயல்படும் பொழுது அன்பொசிஷனில் நம்ம ஒரு இம்பேலன்ஸாக அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அப்போ நமக்கு இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஏதோ ஒரு தவறான உணவு முறை பழக்கவழக்கத்தினால வந்த ஒரு நோய் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சயாட்டிகா ப்ராப்ளம் இருந்தால் நான் என்ன சாப்பிட்டா சரியாகும்? நிறைய பேர் எது சாப்பிட்டாலும் சரியாக வராது. இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸில் நடந்த ஒரு பிரச்சனை. அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சரியாக மாற்றிக்கிட்டோம்னா கிளியர். கரெக்டுங்களா? அப்போ அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஹா, அப்போனா இது சாப்பிட்றதுனால வரலையா? லைஃப் ஸ்டைலில் அப்போ நாங்கள் என்ன தான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பாருங்கள், ஒரு ரொம்ப நேரம் நீங்கள் நின்று பேசுகிறீங்கன்னா உங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். 2 காலையும் நீங்கள் சமமாக வச்சுருக்க மாட்டீங்க தரையில். ஒரு கால் ஃபுல்லாக அப்படி பேலன்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு கால் கொஞ்சம் லூஸாக கிடக்கும். அப்போ உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை லைட்டாக கவனித்து பாருங்கள். 2 காலும் தரையில் சரியாக வைக்கலை, ஒரு கால் மட்டும் ஃபுல் போஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் வெயிட்டு லோடை ஃபுல்லாக ஒரு பக்கமாக கொடுத்துருக்கீங்க, ஒரு பக்கம் ஒரு கால் மட்டும் லூஸாக இருக்குது. அப்போ உங்களுடைய முதுகு தண்டுவடம் நேராக இருக்காது, உங்களுடைய லம்பார் ஏரியா அப்படி பெண்டாக இருக்கும். இப்போ இதே சூழலில் நீங்கள் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறீங்க, ஒரு கால் பேலன்ஸ்லேயே வேலை பார்க்குறீங்க, ஒரு கால் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து இந்த காலை பேலன்ஸ் பண்ணுறீங்க, இந்த காலை ஆட்டுறீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். 2 காலையும் ஃபுல் பேலன்ஸ் பண்ணி ஸ்டாண்டர்டீஸில் நின்று பண்ணோன்னா இது ஈக்குவலாக இருக்கும். சரி, சேரில் உட்காந்து தான் இருக்கும், உட்காந்துருக்கப்பயாவது கரெக்டாக அப்படியே ஃபுல் பொசிஷன்லையும் முதுகு தண்டுவோட நேராகவும் நம்ம உட்காந்துருக்கோமான்னு பாருங்கள். அதான் கிடையாது. உட்காந்துக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படியே ஒன் சைடாக போயிடுவோம், அல்லது அப்படியே இந்த பக்கம் இப்படி ஒன் சைடாக போயிடுவோம். இப்போ இது கொஞ்சம் நேரம்னா பரவாயில்ல, ஒரு நாள் முழுவதும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் முழுவதும் உட்காந்த நிலையிலேயே ஏதோ சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபுல்லாக இப்படி ஒன் சைட்லேயே சாஞ்சு உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த முதுகு தண்டுவடத்தை பாருங்கள், அப்படி வளைஞ்ச பொசிஷனில் இருக்கும். அப்போ படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறாங்க பாருங்கள். அப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு குளிர்ச்சியான நேரத்தில் எல்லாமே அப்படி கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அப்படி அன்பொசிஷனில் அப்படி டைரெக்டாக டக்குன்னு எந்திரிக்கிறது. அதனால தான் படுக்கையில் படுக்கும் பொழுது எந்திரிக்கும் பொழுதுக்கெல்லாம் பொசிஷன் சொல்லி வச்சுக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இப்போ உள்ள சயின்ஸ் இல்லை, ஆரம்ப கட்டத்திலேயே எனக்கு சொல்லியாச்சு. படுக்கும் பொழுது உட்கார்ந்து, சரிங்களா, இடது பக்கமாக சாஞ்சு படுக்கணும். எந்திரிக்கும் பொழுது திரும்ப ரைட் சைடில் பிறண்டு ரைட் சைடு தான் எந்திரிக்கணும். அப்போயுமே திரும்ப கை வச்சு சப்போர்ட் வச்சு அதுக்கப்புறம் திரும்ப இப்படி எந்திரிக்கணும். டக்குன்னு எந்திரிக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ படுக்கையில் படுக்கிறது முதற்கொண்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதான் அப்போ நம்ம அதிகப்படியாக சோபாவில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் சோபாவில் தான் ஃபுல் டைம் அதிக நேரம். ஆண்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிற இடத்துல ஃபுல்லாக குஷன் சேர் தான். அப்போ அந்த குஷன் சேரில் நீங்கள் ஃப்ளாட்டாக உட்காரவே முடியாது. இந்த குஷன் சோபாவில் ஃப்ளாட்டாக உட்காரவே முடியாது. நீங்கள் பெண்டு போட்டு தான் உட்காரணும். ஒன்று இடுப்பு அப்படி குனிஞ்சு இப்படி உட்காருவோம், இல்லை இடுப்பு இப்படி வளைச்சி சாஞ்சு உட்காருவோம். இப்படி குனிந்து உட்கார்ந்தாலோ அல்லது வளைத்து சைடில் வளைச்சி உட்கார்ந்தாலோ நிச்சயமாக லம்பார் ஏரியாவில் அங்கே ஒரு கம்ப்ரெஷன் ஏற்படும். அந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஏற்படுது பார்த்திங்கன்னா, அங்கேருந்து லம்பார் 3, 4லேருந்து வெளியேறக்கூடிய நரம்புக்கு பேர் தான் சயாட்டிகா நர்வ். சயாட்டிகா நர்வ் அங்கேருந்து குதிங்கால் வரைக்கும் போகுதா. இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய அப்படி போன் இப்படி வளையுது. இப்படி வளையுதுன்னா இங்கே கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா இந்த நரம்பை பிடிச்சி இழுக்குமா? அதான் சயாட்டிகா பெயின். அப்போ இங்கே பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இழுக்கிறதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வலிகள் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு டைரெக்டாக இங்கே லம்பாரிலே வலிக்கலாம், எல்லா பேருக்கும் அங்கே வலிக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஹிப்பில், நம்மளுடைய பெட்டெக்ஸ் ஹிப் இருக்குல்ல, அந்த ஹிப் ஏரியாவில் பெட்டெக்ஸோட சைடு பகுதி, பக்கவாட்டு பகுதி, அங்கே வலிக்கும், பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலிக்கும். அதே போல் சில பேருக்கு முழங்காலில் மட்டும்தான் வலிக்கும், சில பேருக்கு கணுக்காலுக்கிட்ட காப் மசில்ஸுக்கிட்ட பிடிச்சி இழுக்கும். அதனால் ஒரு சில பேருக்கு இது எல்லாமே டோட்டலாகவே அங்கே காப் மசில்ஸ் ஏரியா, முழங்கால் ஏரியா, அந்த பெட்டெக்ஸ் சைடு ஹிப் ஏரியா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமே அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலிக்கும். அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இடத்துல மட்டுமே வலிக்கலாம், எல்லாமே வலிக்கலாம். இது எல்லாமே சயாட்டிகா தான்.
இப்போ இந்த சயாட்டிக்கா பெயின் வந்ததுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ உங்களுடைய நிற்கிற பொசிஷன், உட்கார்ற பொசிஷன் இதை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் நிரந்தர தீர்வே தவிர, இதுக்கு நான் என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரியாக வராது. இப்போ நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனைக்கு வர்றவங்களுக்கு, இந்த மாதிரி சயாட்டிக்கா ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு நம்ம டாக்டர் சொல்லக்கூடிய சில சஜஷன் இருக்குது. ஆமாம், அதில் ஒரு ஐடியாவை உங்களுக்கு சொல்கிறேன். அருமையாக ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு மெத்தடு தான். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த பிண்ட தைலம் வாங்கிக்கங்க. இந்த பிண்ட தைலம் வாங்கி அந்த பிண்ட தைலத்தை லேசாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணி நீங்கள் அந்த சயாட்டிக்காவுக்காக இப்போ நான் சொன்ன பாருங்கள், லம்பார்லேருந்து அப்படியே சைடு ஹிப்பு முழங்கால் கீழே வரைக்குமே ஃபுல்லாகவே அப்படி லைட்டாக வந்து ஆயில் மசாஜ் மாதிரி அப்படியே போட்டு தேய்க்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வலிக்குது, ஹிப்புக்கிட்ட மட்டும்தான் பிடிச்சிருக்கிற மாதிரி வலிக்குது, முழங்கால்கிட்ட மட்டும்தான் வலிக்குது, அங்கே மட்டுமே கூட நீங்கள் பண்ணலாம். ஃபுல்லாக பண்ணால் ரொம்ப நல்லது. அல்ல அங்கே மட்டும் பண்ணலாம். ஒரு மசாஜ் மாதிரி வந்து அப்படியே போட்டு அந்த ஆயில் போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க. ஒன்று. இதுக்கடுத்து முடக்கத்தான் இலை, பாத நாராயண இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு. இந்த 3ஐயும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. முடக்கத்தான் இலை, வாதநாராயண இலை, கல் உப்பு. இந்த 3ஐயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதை நல்லா அப்படியே வதக்கி அதோட எசன்ஸ்லாம் அப்படியே இறங்கி கொஞ்சம் இதாகும். அப்புறம் கொஞ்சம் அப்படி மெல்ட் ஆகிற பக்குவத்துக்கு வரும். அப்படியே எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில் அதை போட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டு அதை கிளின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆமாம். அப்படி வந்து வாதநாராயண இலை, முடக்கத்தான் இலை, கல் உப்பு இதை போட்ட ஒரு கிளி. ரொம்பவும் அது வந்து கல் உப்பெல்லாம் ஃபுல்லாக இதாகிற அளவுக்கு வேணாம், இது உள்ள கலந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு முடிச்சு போட்டு வச்சுட்டு அதை வச்சு ஒத்தடம் கொடுக்கணும். இந்த ஆயில் சூடு பண்ணி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கல்ல, இப்போ இதையும் ஒரு மிதமான சூட்டோடையே அங்கே ஒத்தடம் கொடுக்கணுங்க. எந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த சயாட்டிக்கா பெயின் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொடுக்கலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி அங்கே லம்பார் பின்னாடி கீழ் முதுகு அங்கேருந்து அப்படியே சைடு ஹிப்போலி, அது ட்ராவல் பண்ணுற பகுதி சைடு ஹிப்போலியை அப்படியே முழங்கால் கீழே காப் மசில்ஸ் கணுக்கால் வரைக்கும் அப்படியே வந்து கொடுக்கலாங்க. ஒத்தடமாக கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நார்மலாக ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு தான் படுத்துருங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். அற்புதமாக உங்களுடைய சயாட்டிக்கா ப்ராப்ளம் அருமையாக ரெடி ஆகுங்க. மினிமம் 1 வாரத்திலிருந்து 4 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஏன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 50 to 70% ரெக்கவர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வித்தின் 4 வீக்லேயே. ஆனால் நிறைய பேர் இதை வந்து 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளேயே எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் சயாட்டிக்கா ப்ராப்ளம் என்பது உணவு முறை பழக்கவழக்கத்தால் வருவதல்ல, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் வர்றது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு. இந்த ஒத்தடங்கள் இந்த இதுவும் வந்து கூட பார்த்திங்கன்னா தற்காலிக தீர்வுன்னு இல்லை. இதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரப்படும் பொழுது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது கிளியர் ஆயிடுது. ஆனால் அவசியம் லம்பார் ஏரியாவில் சேர்த்து கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் மீண்டும் திரும்ப வர்றதில்லை. இதை தொடர்ந்து கொடுத்துடுவாங்க. சயாட்டிக்கா ப்ராப்ளம் இல்லாமல் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.